புதுக்கோட்டையில் நடைபெற்ற வாக்காளர் சிறப்பு திருத்தம் கருத்து கேட்பு கூட்டத்தில் திமுக பாஜக இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. அது குறித்த காட்சிகள். கூடுதல் விவரங்களோடு நம்முடைய செய்தியாளர் பாக்கியராஜ் இணைந்திருக்கிறார். பாக்கியராஜ், வணக்கம். என்ன நடந்தது? எதனால இதுபோன்ற ஒரு வாக்குவாதம் நிகழ்ந்தது? விரிவான விவரங்களை வழங்கலாம். புதுக்கோட்டை மன்னார் கல்லூரி வளாகத்தில் உள்ள கூட்ட அரங்கில் வாக்காளர் சிறப்பு திருத்தம் தொடர்பாக அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளின் பாக முகவர்கள் ஆலோசனை கூட்டம் மற்றும் எஸ்ஐஆர் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு புதுக்கோட்டை கோட்டாட்சியர் ஐஸ்வர்யா, வருவாய் கோட்டாட்சியர் செந்தில் நாயகி, மாநகராட்சி ஆணையர் நாராயண ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் திமுக, அதிமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள், நாம் தமிழர் கட்சி, பாஜக உள்ளிட்ட அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்த போது, விசிக சார்பில் கருத்து தெரிவித்த போது எஸ்ஐஆர் வன்மையை கண்டிக்கத்தக்கது என மாவட்ட செயலாளர் இளமதி அசோகன் தெரிவித்தார். இதற்கு பாஜக தரப்பினர் எஸ்ஐஆர் என்றாலே எதிர்ப்புதான் என தெரிவிக்கிறார்கள். அதற்கான தேவையை புரிந்து கொள்ளவில்லை என வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இந்த வாக்குவாதம் திமுக பாஜக இடையே கடும் வாக்குவாதமாக மாறியது. அப்போது திமுக தரப்பில் எஸ்ஐஆர் பல குளறுபடிகள் இருப்பதாகவும் குறைந்த காலகட்டத்தில் எப்படி எஸ்ஐஆர் பணிகளை முழுமையாக முடிக்க முடியும் என வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது பாஜக தரப்பும் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது பாஜக என்ன சொல்றாங்கன்னா, எஸ்ஐஆரை கண்டிக்கிறோம் என்பது மிக தவறானது. அதில் உள்ள பிரச்சனைகளை பற்றி பேச வேண்டுமே தவிர எஸ்ஐஆரை முழுமையாக குறை கூறுவதை ஏற்க முடியாது எனவும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டாங்க. இதே போன்று எஸ்ஐஆர் பணிகள் ஈடுபடுவர்களுக்கு முறையான பயிற்சி வழங்கப்படவில்லை என பயிற்சி வழங்கப்படவில்லை. குறைந்த நாட்களே உள்ள நிலையில் எஸ்ஐஆர் பணிகளை முழுமை பெறாது எனவும், எனவே எஸ்ஐஆரை எதிர்ப்பதாக காங்கிரஸ் கட்சி, ஆம் ஆத்மி கட்சி கூட்டத்தை புறக்கணித்து வெளியேறினர். இதைத் தொடர்ந்து அங்கு வாக்குவாதம் நிலவிய நிலையில் கோட்டாட்சியர் ஐஸ்வர்யா அவர்களை சமாதானப்படுத்தி மீண்டும் கூட்டமாக நடைபெற்றது. விவரங்களுக்கு நன்றி பாக்கியராஜ்.